ஜெபிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு கேட்டுட்டே இருந்த வார்த்தை. நான் நிச்சயமா நம்புறேன் நம்மளுடைய வர வருஷம் இப்படிதான் இருக்க போகுது. அதனால நல்ல செவி கொடுத்து கேளுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமா இதை பெற்றுக்குங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்குங்க. ஆமென். எக்லசியாஸ்டிஸ், அது தமிழ்ல என்னன்னு எனக்கு பிரசங்கி 9 மறந்துட்டு திடீர்னு 9வது அதிகாரத்தில் 11வது வசனம். ஆமென். என்னோடதான் இருக்கீங்களா? நல்லா கிவ் மீ ஆல் யுவர் அட்டென்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் half an hour. சரியா? அடுத்த அரை மணி தேளத்துக்கு நைட்டு என்ன பிரியாணி சின்ன சப்பாத்தி எதையும் யோசிக்கக்கூடாது. எது என்னது இன்னைக்கு ஆப்பம் இருக்குமா, அதில் முட்டை இருக்குமா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்போ அதை சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி, ஆமாம், காலையிலேருந்து சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கேன். அதான் just give me your attention. என்ன எழுதியிருக்கு? அங்கே ஆன் பண்ணியிருக்கா? ஆன் ஆயிடுச்சு. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியமுள்ளவர்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சரி, அதை கொஞ்சம் இங்கிலீஷில் காட்டுங்க. நிச்சயமா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் இது முழுசா விளங்கி இருக்காது. அதனால தான் நானே ஆங்கிலத்திலிருந்து உங்களுக்கு டைரக்டா, அதுதான் ஈஸி. பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இது யார் எழுதினா? சாலமோனை என்ன சொல்லுவாங்க? the wisest man அப்படின்னு, to have lived, ரொம்ப ஞானமுள்ள மனுஷன் உலகத்தில். அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, I saw under the sun the race is not to the swift. வா சொல்றாரு, சூரியனுக்கு கீழே கவனிச்சு பார்த்தேன், வேகமா இருக்கிறவனுக்கெல்லாம் ஓட்டம் இல்லை, கிடைக்க மாட்டேங்குது, இல்லை ஓட்டம் சரியா நடக்க மாட்டேங்குது. nor the battle to the strong, பலவானுக்கு மட்டும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லிட்டு, டைம் அண்ட் சான்ஸ் ஹேப்பன் டு ஆல். அப்படின்னா என்ன சொல்றாரு? சூரியனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி நேரமும் சான்ஸ்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நானே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். இல்லை, இங்கே கேட்டு நீங்கள் 10 பேர் 10 விதமாக சொல்லி அதில் நான் குழம்பி. சான்ஸுக்கு ஒரு வார்த்தையில் தமிழில் இல்லை பாருங்க. அந்த ஒரு வார்த்தையில் அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஏதாவது இப்போ வாய்ப்பு, that chance. That's not like giving you a chance, not that chance. This is ஏதாவது செய்ய அனுமதிக்கும் ஒரு சந்தர்ப்பம். That chance. விளங்குதா? இப்ப இல்லாட்டி அதை இன்னொரு நேரம் சொன்னா, ஏதாவது நடப்பதற்கான சாத்தியமான நிலை. that chance. everyone under the sun. அப்படின்னா சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு லா தான் இருக்கு, the law of time and chance. அப்படின்னா நேரத்துக்கு ஏத்தபடி எல்லாம் ஒன்று, ஏதாவது பிறகுறான், ஃபாலோ மீ டுடே, பிறக்கிறான், வளர்றான், அப்படியே வளர்ந்துட்டு போகிறான், ஒரு வேலையை பார்க்குறான், அப்படி பண்ணிட்டு போகிறான். இடையில ஏதாவது ஒரு சான்ஸ் ஒன்று, அதை யூஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் பண்ணிக்க பார்க்குறான். சிலருக்கு அதுவும் இல்லை, அமையாது. அப்படின்னு டைம் அண்ட் சான்ஸ் ஹேப்பன் டு தெம் ஆல். இதான் வாழ்க்கை. there is this law of time and chance. அப்படின்னா நேரமும் இந்த ஒரு சந்தர்ப்பம் எதையாவது நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாருக்கும் அப்படிதான் வாழ்க்கை
போயிட்டே இருக்குன்னு இவர் நல்ல ஞானம் உள்ளவர் எழுதியிருக்காரு பாருங்க. ஆமென். அப்படின்னா உலகத்தில் இருக்கவனுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு சட்டம், இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே தான் எல்லாம் வாழ்றான்னு சொல்றாரு இவர். எல்லாருக்குமே ஒரே மாதிரினா அப்ப இயேசு எதுக்கு? இல்லையா? இல்ல இயேசு இல்ல, ஒரு நம்பிக்கை தான் எதுக்கு? ஒரே மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறதுக்காக தான் எல்லாரும் கோயில் கோயிலா போயிட்டு இங்க போய் அங்க போய் என்னென்னமோலாம் பண்றோம் இல்ல, இல்லையா? அதனாலதான் இதை நீங்க இதை நான் சொல்ல போறதை நீங்க நல்லா விளங்கிக்கணும்னா you will have to now get this. 1 கொரிந்தியர் 2:12 இப்படி எழுதி இருக்கு. என்னன்னு வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:12 வசனம். இன்னைக்கு நான் ஒரு 8-10 வசனம் வாசிச்சாகணும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். வா, நாங்களோ என்னது? உலகத்தின் ஆவியை பெறாமல். ஆவியை you haven't received the spirit of this to act that way. நீங்க இந்த உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, தேவனால், கவனிங்க இது ரொம்ப முக்கியம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, what has been freely given to us, to understand what has been freely given to us, you now possess the spirit of God. நீ இந்த உலகத்தின் ஆவியை உடையவனா இப்போ இல்ல, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற. ஏன்? உனக்கு இலவசமா இந்த freely given நீங்க இருக்கா? இல்ல இங்கிலீஷ்ல freely given இருக்கும். உனக்கு இலவசமா உனக்கு அருளப்பட்டிருக்கவைகள் என்னவென்று நீ அறிந்து கொள்வதற்காக ஒரு வசனம் இருக்கு. ஆமென். எபேசியர் 1:3 எழுதி இருக்கு. சரி வாசிப்போம். எதுக்கு அவசரப்படுவானே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்னா அப்படியே பேங்க் ஃபுல்லா பணமும் இல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு அவரு. இந்த 2 வசனத்துல என்ன எழுதி இருக்கு பாத்தீங்களா? உனக்கு ஆவியானவர் இருக்கிறதே, what has been freely given to you, இலவசமா உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ you should understand, நீ விளங்கிக்கணும்ன்றதுக்காக இங்க எழுதி இருக்கு all spiritual blessings. இங்கிலீஷ்ல all spiritual blessings he has blessed you with. சரியா? அப்படினா you and I can't be under the same law. அந்த ஒரே சாலமோன் சொன்ன அந்த ஒரே விதி நம்ம எல்லாருக்கும் அப்ப பொருந்தக்கூடாது. இங்க பாருங்க, கிறிஸ்து பண்ணின ஒரு வேலை அப்படின்னா இவருக்கு சாலமோன் என்ன சொல்றாரு? ஒரு நேச்சுரல் மேன். நேச்சுரல்னா we are all natural men. அப்ப நீங்க விளங்கிங்க, a natural man has no advantages in life. அதுதான் சொல்ல வராரு. அட்வான்டேஜ்னா என்னது? வெற்றிக்கு அதிக வாய்ப்பை கொடுக்கிற ஒரு நிலைமை தான் அட்வான்டேஜ். நான் வெற்றி அடைகிறதுக்கு எனக்கு ஒரு நிலைமையை உண்டாக்குற ஒரு சூழ்நிலை இல்லாமலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப சாலமோன் அதான் சொல்றாரு, நீங்கெல்லாம் if you are a natural man you have no advantages. அப்படின்னா உனக்கு வெற்றிக்குரிய வாய்ப்பு அப்படிலாம் நீ உண்டு பண்றதுக்கு இல்ல. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு இதே நீ ஒரு நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல்னா நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷன்றதான் தேவன் திரும்ப நமக்கு சொல்லிட்டே இருக்கிறார். என்னது? you are not natural, you are supernatural. எப்படி சொல்ல?
தேவனுடைய ஆவி இல்லாட்டி தேவனே உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காருன்னா you cannot just be natural. சாதாரண ஒரு மனுஷனா அப்படின்னா வேதத்தின்படி இது சூப்பர் நேச்சுரல். நமக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருபைன்றது எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு grace is an advantage. According to the law, if we had been judged, நாங்களா இல்லையா நியாயப்பிரமாணத்தின் படி எங்களை நியாயம் தீர்த்திருந்தா இன்னைக்கு நானும் நீங்களும் இங்க உயிரோடவே இருக்கும். கிரேஸ் இஸ் கிருபைன்றது ஒரு அட்வான்டேஜ், இரக்கம்ன்றது ஒரு அட்வான்டேஜ். யோசிச்சு பாருங்க. நிறைய இருக்கு. ரெஸ்டோரேஷன் என்னது தமிழ்ல? Restore. He will restore your years. He will restore your what is stolen. Restoration. ரட்சிப்பு இல்லம்மா. ரெஸ்டோரேஷன்னா எனக்கு நல்லா தெரியும், வரமாட்டேன். நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். ரெஸ்டோரேஷன்னா மீட்டெடுப்பது தானே? இல்ல அது வந்து ரிடீம். பட் எனிவே டசன்ட் மேட்டர். இது எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு அட்வான்டேஜ் தானே. நான் வெற்றி அடைவதற்காக தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்க எனக்கு என்னுடைய அட்வான்டேஜ் இதெல்லாம். ஆனா இன்னைக்கு நான் இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, because I want to talk to you about something very special. ஒரே ஒரு விஷயம். இது எல்லாத்துலயும் ரொம்ப மேலான ஒரு விஷயம் இருக்கு. நீதிமொழிகள் திருப்பிங்க 8:35. இந்த வசனத்தை இந்த வருஷம் மனப்பாடம் பண்ணி வச்சு தேவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கு. என்ன எழுதி இருக்கு பாருங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். இங்கிலீஷ்ல காட்டுங்க. Don't forget this. என்ன எழுதி இருக்கு? Whoever finds me finds life and obtains favor. என்னது? தயவு. சொல்லுங்க எல்லாரும். என்னது? தயவு. தேவன் சொல்றாரு, நீ என்னை தேடி என்ன கண்டடைந்தீனா நீ என்னத்த லைஃப் ஜீவனை கண்டுபிடி. If you're finding me, if you're looking for me, you will find. அதோட சேர்த்து நீ தயவை. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட பேசணும். அதை நீங்க இன்னைக்கு நல்லா விளையங்கணும். யாரா பக்கத்துல நல்லா குத்தி சொல்லுங்க. நல்லா கவனி. நல்லா குத்தி விட்டுறாதீங்க அப்புறம். இந்த தயவுன்றது I think is one of our biggest advantages. நான் ஏன் சொல்றேன் இன்னைக்கு அட்வான்டேஜ்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால அது திரும்ப தமிழ்ல வராது, விட்டுருங்க. நான் நினைக்கிறேன் இந்த தயவுன்றதுதான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க பெரிய அட்வான்டேஜ். ஏன்னு சொல்லட்டுமா? என்னோட தான் இருக்கீங்களா? கேக்குறீங்களா? இந்த உலகம், if I say the world is dependent on something, what would it be? அதாவது இந்த உலகம் ஏதோ ஒன்னை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது எதுன்னு நீங்க சொல்லுவீங்க? என்ன பாஸ்டர் இப்படி ஒரு கேள்வியே கேட்டு, நான் என்ன அப்படி ஒன்றும் கேட்கல. இந்த உலகம் லைக் வாட் இஸ் திஸ் வேர்ல்ட் டிபெண்டன்ட் ஆன்? இந்த உலகம் எதை சார்ந்து இருக்கு? வெரி குட், மணி. பட் லைக் ஆல்வேஸ் சே, டைம் இஸ் மணி. இந்த உலகம் எதை சார்ந்து இருக்குன்னா எல்லாமே எதில் அடங்கி இருக்கு? நேரம். நேரம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகமே. இதை கொஞ்சம் நீங்க நல்லா இன்னைக்கு கவனிச்சுங்க. This world is dependent on time. நேரம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகம் ஃபங்க்ஷன் ஆகவே. ஒருத்தன் இப்ப இந்த நேரம்ன்றது உங்களுக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தோன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனை நான் படிக்க அனுப்புறேன்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? அவனை படிக்க வைக்கிறியே அந்த நேரத்துக்குள்ள அதை செஞ்சு அவன் 20 வயசு ஆகும்போது he should be equipped to face the world. இல்லையா? உலகத்தை போய் அவன் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம். The world runs on time. Everything is dependent on time. எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரம் தான்.
அது 120 வருஷமா இருக்கட்டும், 150 வருஷம் நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்ந்துட்டு போங்க. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரம் தான். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த நேரத்துக்குள்ள நான் செஞ்சு முடிக்க வேண்டிய நோக்கங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சு ஆகணும். We all have a purpose. I don't care who you are, you have a purpose. நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க, உங்களுக்குன்னு இந்த உலகத்துல ஒரு நோக்கம் இருக்கு. And your life should be a purpose driven life. நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம இருக்கவே கூட. ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், கல்யாணம் கட்டிட்டோம், குழந்தைய பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். Like I think there is nothing greater than purpose in your life. Man's biggest struggle, மனுஷன் ஏதோ என்ன போராடிட்டு இருக்கான் உலகத்துல, அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவனுடைய பெரிய போராட்டமே. சிலர் கண்டுபிடிச்சவன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஏன்னு நான் சொல்றேன், the world is dependent on time. இந்த நேரத்துக்குள்ள அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறியே ஆகணும். அதுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? தயவு. நீங்க இன்னைக்கு விளையுங்குவீங்க, தயவு. கவனிங்க, if I ask you what else is the world dependent on, இந்த உலகம் வேற எதை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்டா வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? My wife is following me. We are so dependent. The earth, the world is dependent on man. You were never called to be in isolation. நாங்க இந்த உலகம் எதை சார்ந்து இருக்குன்னா சக மனிதர்களை சார்ந்து தான் இந்த உலகம். நீங்க தனியா வாழ்றதுக்காக நீங்க அழைக்கப்படவே இல்ல. இந்த உலகத்துல நீங்க பிறந்தீங்கன்னா ஒரு மனுஷனை சார்ந்து தான் இருந்து ஆகணும், வேற வழியே. ஹலோ, வேலைக்கு போனீங்கன்னா உங்க முதலாளியை சார்ந்து தான் உங்க வாழ்க்கை சார்ந்து தான் ஆகணும். வேற என்ன நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வேற இல்லையா? முக்கியமா இந்த உலகம் எது இதுல what is this world dependent on? Two things, time and man. என்னோட தான் இருக்கீங்களா? இந்த ரெண்டும் சரியா நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா எங்களுக்கு தேவை தயவு. இந்த ரெண்டும் எங்க வாழ்க்கையில சரியா நடக்கணும்னா எங்களுக்கு தேவை. Now what is favor? தயவுன்னா என்ன சொல்லுங்களேன் யாராவது. முகத்தையே பார்க்க மாட்டேன் உட்கார்ந்துருக்காங்க. என்னதான் நான் அங்கதான் திரும்பி பார்த்துட்டு இருவேன். தயவுனா என்னது? கிட்ட வந்துட்டாரு பாபு. கரெக்ட். ஆனா என்ன தெரியுமா? தயவுனா வெறும் இரக்கம் இல்ல. இட்ஸ் ஆக்சுவலி unusual. அப்படின்னா சாதாரணமா இருக்கு, அப்புறம் அசாதாரணமா இருக்கு. தயவுனா 3 விஷயம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லிட்டு தயவுனா என்னன்னு பார்ப்போமா? Everything is dependent on money னு சொன்னேன், time னு சொன்னேன். Everyone is dependent on man னு சொன்னேன். இன்னொரு முக்கியமா அந்த காரணம் இருக்கு நமக்கு, why we need favor. அதை நம்ம மறந்துட கூடாது. அது பேதுரு 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் எழுதி இருக்கு, 8வது வசனம். இந்நேரம் இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நீங்க லைட்டா முழிச்சிட்டு இருக்கனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எழுதி இருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். Be vigilant. விழித்திருங்கள். Be
be awake, be aware, be vigilant. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், கொஞ்சம் ஒரு வார்த்தையா, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய உனக்கு பிசாசானவன் ஒரு எதிரி இருக்கான். அவன் கடவுளுக்கு ஏத்த ஒரு பெரியவன்லாம் கிடையாது, அவ்வளோ பெருசெல்லாம் அவன் கிடையாது. ஆனா ஒரு எதிரி, ஆமா, அதான் முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட பில்லி சூனியம் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஜெபிக்க வருவாங்க. அப்ப நான் அது நிஜம் பாருங்க. அதில் என்ன இருக்குன்னா, 2 பேர் அங்கே இருக்காங்க, நிறைய பேர். அவங்களுக்கு they have authority over certain spirits. அந்த ஆவிகளை வச்சு பண்ற வேலை தான். ஆனா all this is in the mind level. நீங்க எவ்வளவுக்கு உங்க யோசனையில் அதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு அதை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அதே உங்க இங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னது, என் தேவன் எனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர் நீங்க நிச்சயமாயிருச்சுன்னா அது அங்கேயே தொலைஞ்சு போயிருது. then nothing can harm me, nothing can harm me. ரொம்ப சிம்பிள் பாருங்க. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இதுதான் சொல்லிட்டு ஜெபிப்பேன். சில நேரம் அப்பவே சரியாயிரும், சில நேரம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்களோட யோசனை மாறணும்னு எல்லாமே சரியாயிரும். ஆனா ஒருத்தன் இருக்கான் இந்த உலகத்துல, அதை தான் நம்ம இல்ல இல்ல அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துடாதீங்க தயவு செய்து. உங்களுக்குன்னு ஒரு எதிரி, அவனுக்கு வேலையே என்ன தெரியுமா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான், சுத்திட்டு இருக்கிறானா. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி. அதனாலதான் அதுக்கு வசனத்தில் எழுதியிருக்கு, நீ தேவனோட சார்ந்திருக்கிற வரைக்கும் உன் பாரத்தெல்லாம் அவர் மேல போட்டு நீ சார்ந்திருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும். அதனாலதான் இந்த வசனம். ஆனா ஒருத்தன் இருக்கிறானா, அவன் பண்ற முக்கியமான வேலை என்ன தெரியுமா, ஒரு திருட்டு வேலை பண்ணுவான். அவன் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், அவன் நம்ம பணத்தை திருடுறான் பாஸ்டர், நிம்மதியை திருடுறான் பாஸ்டர். ஒரு திருட்டு வேலை பண்றான், நம்ம நேரத்தை திருடுறான். கொஞ்சம் கவனிங்க. இன்னொன்னு என்ன தெரியும் பண்றான், இவர் இல்லாட்டி நானு இருக்க முடியாது. இதாவது இவரை பண்ணி மண்டைக்குள்ள நோண்டி விட்டு எனக்கு எதிராக திருப்பி விட்டா. இதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், இதயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க, இதயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. ஒருத்தன் இருக்கான், எப்படி விழுங்குவானா இப்படிதான் வந்து விழுங்குவான். இதனாலதான் நமக்கு என்ன தேவை சொல்லுங்களேன் யாராவது சத்தமா, என்ன தேவை? தயவு, தயவு. It is to our advantage that God has designed something as beautiful as favor. அதை ரெடி பண்ணிட்டு சொல்றாரு, என்னை கண்டுபிடிக்கிறவன் ஜீவனையும் தயவையும் கண்டுபிடிக்கிறான். நான் தேவனை கண்டடைஞ்சேனா என்னத்தை கண்டுபிடிக்கிறேனா, தயவை கண்டுபிடிக்கிறேனா. இப்ப தயவுனா என்னது? தயவுன்றது is unusual, அசாதாரணமான இரக்கம். அதானே சொன்னீங்க, இரக்கம் கரெக்ட். அசாதாரணமான ஏற்றுக்கொள்ளுதல். 3 விஷயம். I'll explain it to you. Unusual kindness, unusual acceptance and unusual access. Access na access na இப்ப பாருங்க, ஒரு நபர் இருக்காரு வச்சுப்போம். அந்த நபரை நம்மனால கனவுல கூட அவரை பார்க்க மாட்டேன், ஏன்னா அவர் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு, இல்ல அவ்வளோ ஒரு வல்லமையா பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஆனா அவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆக்சஸ், ஒரு நுழைவு கிடைக்குது எனக்கு. என்னோடதான் இருக்கீங்களா? விளங்குதா? அப்பா பாஸ்டர் இப்பவே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. விளங்குதுல நான் பேசிட்டு இருக்கிறது? தயவுனா என்னது? அசாதாரணமான இரக்கம், அசாதாரணமான அக்செப்டன்ஸ். என்னது? நீங்க போறீங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. நான் எங்களுக்கு ஐ கேன் டாக் அபவுட் கதைக்கு மேல கதை நான் சொல்லிட்டே போவேன். ஞாபகப்படுத்தினால சொல்றேன். ஒரு நாள்
அவசரமாக வீசா எடுக்கிறதுக்கு போனோம். பொதுவாக ஆஃபீஸ்க்குள்ளே போய் சைன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு ½ எல்லாம் வெயிட் பண்ணி கைக்கு வந்து கிடையாது. ஒன்றும் பெரிய பயங்கர லென்த்தி ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு உள்ளுக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் படியில் இறங்கி வந்தார். வந்துட்டு ஹலோன்னாரு. எனக்கு யாரும் தெரியாது. எதுக்கு வந்துருக்கீங்க? வீசா எடுக்கணும், பாஸ்போர்ட்டை கொடுங்கன்னு உள்ளுக்கு போனார். உள்ளுக்கு போயிட்டு கொண்டாந்து ரெடி பண்ணி கையில் கொடுத்தாரு. நான் ஐ எம் திங்கிங் ஷுட் ஐ பே யூ சம்திங், யாருன்னு தெரியாது. அப்போ இல்லை ஒன்றும் இல்லை அனுப்பி விட்டார். இவ்வளோதான். லைக் வை யோசிச்சு பாதி. எதுனால? யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு தெரியும். அவர் பாட்டு படியில் இறங்கி யாருன்னு நீங்கள் கொடுங்க, இப்போ எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து கையில். நம்ம ஒரு கவுண்டருக்கும் போக வேண்டியிருக்குல்ல, எங்கேயும் ஒன்றையும் எதுவுமே பண்ண. நமக்கு பாட்டு யார் கையில் கொடுத்தோன்னு முதல்ல எங்களுக்கு தெரியல. 2 நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்தேன், யாருடா பாஸ்போர்ட் தூக்கிட்டு போயிட்டா. தயவு, அன்யூஷுவல் அக்செப்டன்ஸ். பாத்தீங்களா? அன்யூஷுவல் கைண்ட்னஸ், அன்யூஷுவல் அக்செப்டன்ஸ், அன்யூஷுவல் ஆக்சஸ். இது நீங்க மறந்துட. இதுதான் தயவு. தயவுன்னா அங்க வேற ஒண்ணும். உங்களை அசாதாரணமான ஒரு இரக்கத்தை உங்களுக்கு காட்டுறாங்க, அசாதாரணமா உங்களை ஏற்றுக்கொள்றாங்க, அசாதாரணமா உங்களுக்கு வழிகள் இல்ல இருங்க. அதுக்கு ஆப்போசிட் நான் சொன்னேன்னா உங்களுக்கு விளங்கிரும். உங்களுக்கு எந்த நேரத்திலையும் நீங்க எல்லாத்துலயும் ஒதுக்கப்படுறீங்க. if you are seeing rejection, எல்லா இடத்துலயும் கதவுகள் மூடப்படுது. எப்பவுமே கை காலியாவே இருக்குன்னா என்ன? இல்ல பணம் இல்லன்னு யோசிக்காதீங்க. இல்ல என் வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு எங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க. என்ன இல்லைன்னா தயவு இல்ல. ஆமென். இல்லாட்டி இது நம்ம தயவு இல்லைன்னு இல்லை, எனக்கு தயவுன்னு ஒன்று இருக்கிறத நான் விளங்குனாதான் அதை நான் முதலாவது ஆக்சஸ் பண்ணவே. How do you access favor if you don't know you have an advantage called favor? எப்படி இந்த தயவை நீங்க உங்க வாழ்க்கையில பிடிச்சு எடுத்துக்க முடியும்? இப்படி ஒன்னே இருக்குன்னு தெரியலனா. விளங்குதா? என்னோடதான் இருக்கீங்களா? இது இன்னைக்கு விளங்குறீங்க. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். வர வருஷத்துல அசாதாரண இரக்கத்தையும் அசாதாரணமான ஏற்றுக்கொள்றதையும் அசாதாரணமான நுழைவுகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் யூ ஹேவன்ட் ஃபவுண்ட் ஃபேவர். டுடே ஐ ஸ்பீக் ஓவர் யுவர் லைஃப். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க எழும்பி போற நேரத்தில் ஐ ப்ரே தட் யூ ஃபைண்ட் ஃபேவர் ஓவர் யுவர் லைஃப். அசாதாரணமான இரக்கம், அசாதாரணமான ஏற்றுக்கொள்ளுதல், அசாதாரணமான நுழைவுகளை நீங்க இங்க நடக்கிற எதையுமே சும்மா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. போன வாரமா விதைக்க சொன்னேன். எப்ப விதைச்சோம்? இவங்க 2 பேரும் ஒன்னு எழுதி என் கையில கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வாரம். சும்மா எழுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருந்த நிறைய பேர் அதுல இருந்ததுலே இந்த சம்பந்தமே இல்லாம ஏதாவது இருக்கும் இல்ல விளங்குதா? சம்பந்தமே இல்லாம ஏதாவது இருக்குமே. எனக்கு 25 ரூபாய்க்கு 2 வீடு கொடுங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 2 பேரும் ஒரு தேவனிடத்துல ஒரு கோரிக்கை எழுதி விதைச்சிருந்தாங்க. ஒரே வாரத்தில் நடந்துருச்சு. அது ஒன்று மட்டும் இல்லை, 2-3 அதுக்குள்ள நடந்தே முடிஞ்சிருச்சு. அதுல ஒரு சில விஷயம் இருந்துச்சு. அதுக்கு என்ன தேவை? தயவு தேவை. அதை பெற்றுக்குங்க. இந்த வருஷம் அதை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். சரி இயேசுவை பத்தி இப்படி எழுதி இருக்கு. தயவுனா என்னன்னு விளங்கிருச்சுல்ல? அட எனக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. அது கூட தயவு தான். கேளுங்க, மெதுவாவே சொல்றேன். அப்போ லூக்கா
52ல இருந்து ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதுல நான் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும். என்ன எழுதி? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கிலீஷ்ல காட்டுங்க. அது எப்பவும் போல தமிழ்ல மாத்தும் போது என்னதான் இவங்களுக்கு எல்லாம் ஆகுமோ தெரியல. Jesus, this we are talking about Jesus. இயேசு, நானும் நீங்களும் இல்ல, தேவகுமாரன், tested in all things and yet without sin. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாத அந்த நபர், அந்த மனிதன். அவரை பற்றி இப்படி எழுதியிருக்கு, அவரு ஞானத்தில் he increased. அவருடைய ஞானம் பெருகினது. ஸ்டாச்சர் அப்படியும் சொல்லலாம். உங்க கம்யூனிட்டியில் இருக்கிற உங்களுடைய in community you have a stature in your community. உங்க உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாச்சர் இருக்கு. அதுலயும் அவர் பெருகினாராம். ஆனா ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா இங்க ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. he increased in favor, he increased in, அவர் தயவுல பெருகினாராம், both God and man. என்னோட தான் இருக்கீங்களா? தயவுலனா அப்படின்னா என்ன இருக்கு? தேவ தயவுன்னு ஒண்ணு இருக்கு, மனித தயவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு தயவும் எனக்கு விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். It's because we only spiritualize everything, we forget to see the reality of things. எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே ஸ்பிரிச்சுவல்னா என்ன சொல்ல, எல்லாத்தையும் ஆவிக்குரிய, எல்லாம் ஆவிக்குரியதுன்னு பார்த்துட்டு இது சின்ன விஷயங்களை கோட்டு விட்டுருவோம். He grew in favor with God and man. பிதா தேவனோடும் மனிதனோடும். இதை நீங்க நல்லா விளங்கணும். அப்பதான் இதெல்லாம் விளங்கும் உங்களுக்கு. அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம், தேவன்கிட்ட இருந்து மட்டும்தான் தயவை பெற்றுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் வளர்ச்சி அடைகிறேன். இல்ல, தேவனிடமிருந்து வருகிற தயவும் இருக்கு, பாபு கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய தயவும் இருக்கிறனால தான் நான் இந்த உலகத்துல பெருக முடியும். விளங்குதா? அதுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு சாவி கொடுக்க போறேன். இந்த தயவை உங்க வாழ்க்கையில துறக்கிறதுக்கு, பெருக வைக்கிறது, தக்க வைக்கிறதுக்கு ரெண்டு சாவி இருக்கு. ரெண்டு தான் இந்த முறை கொடுக்குறேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் போது மிச்சதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். என்னோட தான் இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி 3 வசனம் வாசிக்கிட்டுமா? ஓ சாரி, 3 வசனம் வாசிக்கிட்டுமா? 39 ஆதியாகமம் 39 1 - 4 என்ன எழுதி இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 39 Genesis 39. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, அதை இங்கிலீஷ்ல காட்டுங்க. Joseph found favor in whose sight? கடவுளுடைய கண்கள்ல தயவு பெற்றானா? இல்ல, அவன் அடிமையா கொண்டாந்து எகிப்துல விற்கப்படுறான். விற்கப்படுற இடத்துல போத்திபார்னு ஒருத்தன் அவனை அடிமையா கொண்டு போயிட்டு இந்த அடிமை மேல இந்த போத்திபார் இரக்கம், favor, unusual. You're a slave, but there's unusual kindness, unusual acceptance, unusual access.
வச்சு என்ன பண்ணிட்டானா, he made him overseer of his house and all that he had under. அவனுக்கு கீழே என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் தலைவனா யோசேப்பை மாத்தி வச்சுட்டானா. யோசேப்பு அடிமையா விற்கப்பட்டவன், ஒரு அடிமையா விற்கப்பட்டான். அவனை வச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஆனா திடீர்னு இவர் அவனை பார்த்து, எனக்கு கீழே இருக்கு என்னால அது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு, நீ பார்த்துக்கிட்டார். How can that happen to a slave? அதுதான் அங்க எழுதி இருக்கு. அவருடைய கண்கள்ல தயவு பெறுகிறதுக்கு அப்ப அவ என்னமோ செஞ்சிருக்கணுமா இல்லையா? நம்ம பாட்டுக்கு அடியே பயங்கரம் போயிட்டு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் உன் அடிமையா அப்படின்ட்டு அவன் ஏதோ சரியா அவனுடைய நிலைமையில, அவனுடைய இடத்துல, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்தானத்துல அவன் எதையோ சரியா செஞ்சிருக்கான். எக்ஸடஸ், யாத்திராகமம் 3:21 சீக்கிரமா எடுங்க. என்ன எழுதி இருக்கு பாருங்க. யாத்திராகமம் 3:21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். இங்க தேவன் சொல்றாரு என்னது? I will make you find favor in the eyes of the Egyptians. மனித தயவு, தேவ தயவு பாக்குறீங்களா? வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. இங்கிலீஷ்ல காட்டுங்கம்மா. And I will give these people favor in the sight of the Egyptians. இங்க பாருங்க, எகிப்துல அன்னைக்கு இருக்கிறவன் எல்லாம் அழுதுட்டு இருக்கான். குழந்தை இறந்துருச்சுன்னு எல்லா வீட்டிலும் ஒன்னொன்னு இறந்து போச்சு, அழுதுட்டு இருக்கான். அவன் கண்ணில் நான் போய் எப்படி இறக்கத்தை பெற்றிருக்க முடியும்? அவன் வீட்டுக்கு முன்னாடி போயிருந்தாலே கத்தி எடுத்து தான் வந்திருப்பான் வெளியே. ஆனா தேவன் அவங்கள எதையோ பண்ணி இவங்க போய் நிக்கிறாங்களா, அவங்க இருக்கிற நகையெல்லாம் கொண்டாந்து குடிச்சு சந்தோஷமா போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைக்கிறாங்களா. It shall be when you go that you shall not go empty handed. வெறும் கையா நீ போக மாட்ட. எப்படி எழுதி இருக்கு பாத்தீங்களா? என்ன ஒரு அற்புதமான விஷயம். அங்க போத்திபார் கண்கள்ல இவனே தயவை பெற்றுக்கிட்டான். இங்க தேவனுடைய கண்கள்ல தயவை பெற்றுக்கிறான். இவனை எதையோ சரியா செஞ்சிருக்கணும், அவனும் எதையோ சரியா. ஒருத்தன் மனுஷன் தயவை பெற்றுக்கிறான், இன்னொருத்தன் தேவன் இடத்துல தயவை பெற்றுக்கிறான். இவன் செஞ்சதெல்லாம் தேவன் சொன்னதை கேட்டான், நடந்தான். அதனால இது சிம்பிள் சாப்டர், க்ளோஸ் பண்ணிடலாம். எகிப்துல இருக்கிறவன் மோசேவை தேவன் ஒரு லீடரா கொடுத்தாரு. அந்த லீடர் சொன்னதை கேட்டு சரி சார்னு கிளம்பிட்டான். அவ்வளவுதான் அவன் பண்ணது, வேற ஒன்றும் பெருசா பண்ணல. அதனால அந்த சாப்டர் ரொம்ப சிம்பிள், க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம இந்த யோசேப்புடைய கதையை இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்த்தே ஆகணும். ஏதோ கருகிட்டு இருக்குல்ல, பாபக்யூ ஸ்மெல் எல்லாம் வருது பாருங்க. இதே ஏதோ ஒரு இன்செக்ட் ஒன்று போய் விழுந்திருக்குமா இருக்கும். அதனால இங்க கவனிங்க, எனக்கு எல்லாம் சாப்பாடா. எஸ்ரான்னு ஒரு புத்தகம் இருக்கு, நேரம் இல்லை அங்க போக வேண்டாம். இந்த புத்தகத்துல எஸ்ரான்ற ஒரு நாட் a தீர்க்கதரிசி, இது ஸ்கிரைப் போயிட்டு ராஜா கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இது வேணும் இது வேணும், நான் அங்க போகணும், இப்படி பண்ணணும், இதை கட்டணும். எல்லாத்துக்கும் ராஜா ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்காரு. இந்த எஸ்ராவையும் என்னவா பிடிச்சிட்டு போயிருக்காங்க, ஒரு அடிமையா கொண்டு போனாங்க. இந்த அடிமை ராஜா முன்னாடி நின்றுட்டு, சார் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இப்படிதான் வேணும்னு கேட்கிற எல்லாத்தையும் ராஜாவும் சரின்னு. Do you understand what I'm saying? This is what favor looks like. வெறும் கையா போக வேண்டிய இடத்துல நீங்க நிரம்பி தூக்க முடியாத அளவுல தூக்கிட்டு போவீங்க. ராஜாக்கள் முன்பாக நின்று நீங்க கேட்கிறத, நீங்க பேசுறத அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற அந்த ஒரு தயவு, அது பேர் தான் தயவு. What man needs today is the advantage of favor, and God promises that. எனக்கும் உங்களுக்கு தேவை இந்த தயவுன்ற இந்த ஒரு அட்வான்டேஜ். அதை தேவன் சொல்றாரு, நான் அதை உனக்கு செய்றேன், நான் அதை உனக்கு செய்றேன், நான் வழியை உண்டு பண்றேன். உனக்கு அசாதாரணமான இரக்கமும் அசாதாரணமான ஏற்றுக்கொள்ளுதலும் அசாதாரணமான நுழைவுகளும் உன் வாழ்க்கையில வர செய்றேன்னு சொல்றாரு பாருங்க. அவரு
Why? So that you don't have to be under the law of time and chance. விளங்குதா? நீங்க இந்த டைமுக்கும் சான்ஸும் கீழே வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ இப்போ ஒரு நாள் ஏதாவது நடந்தா இப்போ நல்லா இருக்குமே, நடந்தா நல்லா இருக்குமே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படியா பிடிச்சி அதை பண்ணி அப்படின்னு யூ ஆர் டாய்லிங் அண்ட் யூ ஆர் லேபரிங் பிகாஸ் யூ அண்டர். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்திட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? தேவ தயவுன்னு ஒன்று எனக்கு இருக்கிறத நாங்க மறந்துடுறோம். நான்லாம் ஈஸியா சொல்லுவேன். எனக்கு ஐ எம் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட், எப்படி சொல்லலாம், ரொம்ப சின்ன வயசுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு டீன் ஆயிட்டேன். இந்த யூனிவர்சிட்டியில் யார் படிக்கிறானோ எல்லாம் இந்த தேசத்தில் இருக்க எல்லாம் பாஸ்டர்ஸ். சில பாஸ்டர்ஸ் பெரிய சர்ச்செல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து கையை கட்டி நேற்று தான் சிரிச்சிட்டு இருந்தோம். நல்ல வயசு போன ஒருத்தர் சபைக்கு கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டு என்னுடைய குரு வந்திருக்காரு உங்களுக்கு பேசுவாருன்னு மை கூட. அவரை பார்த்தாலே அவர் இப்படி இருக்க, நாங்கள் நின்றுட்டு இவருக்கு நான் குரு ஆயிட்டேன்னு. அதான் சொல்லி தயவு. நான் இப்போ இந்த யூனிவர்சிட்டியை பெருசு பண்ணணும், பெருசாக்கிட்டா நிறைய பேர் வசதியோட படிக்கலாமே, ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சேன் அமெரிக்காவில். அதோடைய அஃபிலியேஷனுக்காக இப்போ அந்த ஃபவுண்டரும் அந்த டீனும் அவங்ககிட்ட பேசி அதை நான் பேசினா இங்கே நடந்தானே என்னெல்லாம் சொல்கிறேன்னு எல்லாம் தலையாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு கோர்ஸ் வந்து $6,000 ஒரு கோர்ஸ். நான் அவங்ககிட்ட பேசி சொன்னேன், இங்கே நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்குற பணமெல்லாம் இவங்க நல்லா கொடுத்தீங்க, இங்கே நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே இல்லை, வேணா ஒரு $40-50 கொடுப்பாங்களா இருக்கும். அவர் ஓகே கிவ் $40 we will work on it. நாங்கள் பார்த்துட்டு என்னடா ஆச்சு. அதான் சொன்னேன் தயவு. why should he listen to a young, அவரே 65 வயசு என்னமோ அவரு. தான் தயவு. நீங்க எதை செய்ய போனாலும் அங்க நீங்க தோற்று திரும்பி வர மாட்டீங்க. ஒன்னு கொஞ்ச நேரம் நிப்பீங்க, அப்புறம் முன்னேறிட்டே தான் இருப்பீங்க. இந்த ரிட்ரீட்டிங், தட்ஸ் நாட் ஃபேவர். எதுலையுமே நீ கையிட்டு செய்வதெல்லாம் அது எப்படி வாய்க்கும்னா தேவனுடைய தயவு. விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? நேரம் ஆயிடுச்சு. ரெண்டே சாவி, 2 சாவி. சரியா? என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? எழுதிருக்கு. இந்த சாவி, 2 சாவி என்ன பண்ணுதுன்னா, ஆக்டிவேட் இல்ல, ஊக்குவிக்கிறது இல்ல, சும்மா தொடங்கி வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. கரெக்ட். இந்த சாவி என்ன பண்ண போகுதுன்னா, these are 2 keys, very important keys that will activate favor. நான் எப்படி இந்த தயவு கீழே நான் இதை எப்படி வாழ்றது, இதை எப்படி தொடங்குறது, என் வாழ்க்கையில எப்பவுமே இந்த தயவு இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன்னா என்ன பண்றது? முதல் விஷயம், முதல் சாவி, இன்னைக்கு இதை நீங்க நல்லா விளங்கணும். முதல் சாவி கனம், ஆனர். நம்மகிட்ட என்ன தெரியுமா இல்ல? நிறைய நேரம் தலையாட்டுறீங்க. சொல்லுங்க பாப்போம். ஈஸியான பதில் தான் கனம். நான் எஸ்டர்டே நானும் என் மனைவியும் பேசிட்டு இருந்தோம், நேத்தா பேசிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டு இருந்தேன், வேதத்தில் எழுதியிருக்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணினால், சொல்லுங்கம்மா. ஆமா, அவங்க அம்மா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நல்லா இந்த வசனத்தெல்லாம் இல்லையா? நோ, பட் இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ஏ honor your. நாங்க 2 பேரும் பேசிட்டு சொன்னேன், ஒரு காலம் இருந்துச்சு நான் தான் எங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்களேன், சிம்பிள் தானே. You understand what I mean? If you are a child here, you know. நீங்க இங்க ஒரு
நீங்க ஒரு மகனோ ஒரு மகளா இருந்தீங்கன்னா தெரியும், அப்பா அம்மா எதை செய்ய வேணாலும் அதுல நம்ம உடனே இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணி, ஏன்னோ எங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்க மாதிரியும், அவங்க எல்லாம் இந்த உலகத்திலேயே பிறக்காத மாதிரியும். That's the dishonor that I'm talking about. அங்க என்ன இல்ல? கனம் இல்ல. இப்பெல்லாம் பல வருஷமா அம்மா அப்பா என்னத்தை சொன்னாலும் கேட்டுப்பேன். இப்படி செய்றீங்களா, சூப்பர், அப்படியே செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். I not once do I today ஒரு தடவை கூட என் வாயை திறந்து in the name of என்னது ஒப்பீனியன் இல்ல சஜஷன், nothing. If there ever comes a time that they can't think, அவங்களால யோசிக்க முடியாம ஒரு மெடிக்கல் சூழ்நிலை உண்டானா I will step in. இல்லையா? அது வரைக்கும் what does honor look like? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க அதிகாரியை நீங்க எப்படி கனம் பண்றீங்கன்றதுல நிறைய அடங்கி இருக்கு பாருங்க. இயேசு தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு போயிட்டு சொல்றாரு, this is Jesus by the way, சொல்றாரு, என்னால ஒரு கிரியையும் அவரால செய்ய முடியல. he didn't say I wouldn't நான் என்னால எனக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லல. அதுல எழுதி இருக்கு என்னால செய்ய முடியலன்றா. யாரு? இயேசு சொல்றாரு, என்னால ஒருத்தனை குணம் பண்ண கூட. ஏன்னா அடுத்த வரையில சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுடைய ஊர்ல கனம் இல்ல அப்படின்னா, கனம் இல்லாத இடத்துல எதையுமே எதிர்பார்க்காத. நீ கனம் பண்ணுனா உனக்கு திருப்பி தயவை கண்டடைவாய். கனத்தை கண்டடைய மாட்ட, தயவை கண்டடைவாய். பாஸோட பிரச்சனை தம்பிக்கு என்னது, Park Street News. What's that French restaurant at Park Street News? That funny name. அதுல அவர் தான் ஹெட் ஷெஃப். ஆமா, இவர் தான். நம்ம நல்ல பிரெஞ்சு டிஷ் எல்லாம் பயங்கரமா பண்ணி வைப்பாரு. He's really good at what he does. ஒரு இடத்துல இருந்து அந்த ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இவர் வேலை செஞ்சிட்டு இருந்த நேரத்தில் இவர்கிட்ட வந்து இப்போ புதுசாக தொடங்கியிருக்க பெரிய ஒரு இடம் வந்து, இவர் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தோட டபுள் சம்பளம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த மாசமே கிளம்பி எங்க ரெஸ்டாரண்ட் வந்து எங்க ரெஸ்டாரண்ட்ல ஹெட் ஷெஃப் ஆயிருங்கன்னு கேட்டாங்க. ஆமேன் இல்லை, அவர் உடனே எனக்கு இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, நீங்க ஆமேன் ஏன்னு சொன்னீங்க தெரியுது, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. Is it a good thing or not? Amazing opportunity. You're getting double the salary. என்னை கூப்பிட்டாரு. கூடும்போது நான் சொன்னேன், அங்கே போனால் உனக்கு சம்பளம் கிடைக்கும், அதே நேரத்தில் நீ இந்த நேரத்தில் இப்படி ஒரு நேரத்தில் விட்டுட்டு போனீங்கன்னா இந்த மனுஷனுக்கு எதுவும் கையில் இல்லாமல் போயிடும். உன்னை விட்டா இப்போ இதுக்கு இந்த ஊரில் யாரும் இல்லாதனால தான் உன்னை தேடி வந்திருக்காங்க. நீ இப்போ கனத்தோட நடந்துக்க, இவனும் பொழைப்பான், அவன் கட்டாயம் நாளைக்கு வேற ஒருத்தனை கண்டுபிடிச்சி பொழைச்சிப்பான். ஆனா கனத்தை தவற விட்டுறாத. Even at your loss, I have kids who listen to my word. அவன் கேட்டுட்டு போயிட்டு பாஸ், நான் சொன்னேன் அடுத்த நாள் பாஸ்கிட்ட சொல்லி இப்படி வராங்க தேடிக்கிட்டு, ஏன்னா தெரியாம முதுகு பின்னாடி எதையும் செய்யக்கூடாது, go tell your boss. அதே மாதிரி சொன்னான். சொல்லி not even half a month அவனுடைய சேலரிய ஃபுல்லா, I kid you not, அவனை வந்து அவர் திரும்பி கனம் பண்ணல, அவர் திரும்பி வந்து ஐயோ கால் எல்லாம் விழுந்து கனம் எல்லாம் பண்ணல, ஆனா இவன் தயவை பெற்றான். You understand? Unusual kindness. இவனுக்கு ஏன்ட்ட கேட்டினா அவனுக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளமே போதுன்றேன் பண்ணிட்டு இருக்க அலும்புது இல்லையா? விலங்குதான் நான் சொல்றது. But he found unusual kindness. இந்த ஊர்ல இருக்கிற who is who in the restaurant industry வந்து உட்கார்ந்து இவன் சமைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இவங்கிட்ட பேசிட்டு போறாங்க. Unusual access, unusual acceptance. How do you activate and keep it?
honor. Learn to honor. இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் எடுத்துக்க போறேன், கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. ரோமர் 13:7 என்ன எழுதி இருக்கு பாருங்க. 13:7, Romans 13:7. Look at this verse. The Bible is, if you ask me, it's the most practical thing in your hand. ரொம்ப இதை மட்டும் நம்ம வாசி இதை புரிஞ்சு இதை நடந்துக்க முடிஞ்சுன்னா எங்க வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிரும். என்ன எழுதி இருக்கு? ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். யாவருக்கும், கொஞ்சம் கவனிங்க, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு வரியை கட்டணுமா அங்க வரியை கட்ட, அங்க உட்கார்ந்து பயங்கரமா நீ எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியது அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இங்கிலீஷ்ல எடுங்க. பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது வேதத்துல நீ பயப்படுன்னு சொல்லியிருக்கா? எல்லா இடத்துலயும் பயப்படாத பயப்படாத. இந்த ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, render therefore to all their due. அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்து சரியா செஞ்சிரு. டாக்ஸ் எல்லாம் யாருக்கு டாக்ஸை கட்டணுமோ அதை கட்டிரு. கஸ்டம்ஸ் டு whom customs and fear to whom fear. இந்த உலகத்துல உனக்கு மனித தயவு வேணும்னா நீ என்ன பண்ணி ஆகணும்? பக்கம் கனம் பண்ணி தான் ஆகணும். and honor to whom honor. இப்ப யோசிங்க, அந்த யோசேப்பு அந்த போர்த்திபார் வீட்டுக்கு போனோன்னு அவன் அப்படி என்னத்தை பண்ணிருப்பான் தயவை பெற்றுக்கிறதுக்கு? அவன் கடமைய ஒரு அடிமையா அவன் என்னத்தை பண்ணுமோ அதை கனத்தோடும் மரியாதையோடும் அழகா பண்ணிருக்கான் பாருங்க. நான் வந்து அடிமை அப்படின்னாங்க அராஜகம் பண்ணிட்டு இருந்திருந்தா அவன் தயவை கண்டடைஞ்சிருக்க மாட்டான். ஹலோ, விலங்குனா ஒரு ஆமென்னு சொல்லி இருக்கணுமே. இந்த கணத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டே போலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், யூ நீட் டு பி ஃப்ரூட்ஃபுல். அப்படின்னா என்னது? கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா நீ காணப்படணும். கனினா என்னது? கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சவங்க. அன்பு, சந்தோஷம், அன்பு, என்னது? லிண்டாட்ட மைக்க கொடுத்துருவோமா? லவ், ஜாய், லிசன், லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், லாங் சஃபரிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாங் சஃபரிங், அதுதான் கனி. லாங் சஃபரிங் என்றது தப்பா விளையாதீங்க. இட்ஸ் நாட் புட்டிங் அப் வித் அபியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஐ எம் அகேன்ஸ்ட் இட். அது லாங் சஃபரிங் இல்ல. உங்கனால 2 நிமிஷம் கூட உங்க அம்மா அப்பாவோட பொறுமையா பேச வராது. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த ஒரு மாசத்துல மட்டும் எத்தனை முறை அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிருப்பீங்க? Think about it. Think about it. The Bible also says in 1 Peter 5:5, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. அப்பா அம்மா எத்தனை பேர் இந்த ஒரு மாசத்துல பிள்ளைங்களை தூக்கி எறிஞ்சு வீசிட்டு போனீங்க, பேசிட்டு போனீங்க? We all need to be watchful. அதை ஏன் பண்றோம்னா, ஒரு 5 நிமிஷம் எங்களால அந்த நேரத்துல பொறுமையா இருக்க, ஏதோ ஒன்று சொன்னோன்னு உடனே ஒரு கடுப்பாது, உடனே எதையோ கத்துறோம். என்னத்தை காண? கனி இல்ல. கனி இல்லாத இடத்துல தயவு இருக்காதுன்ற நான் இன்னைக்கு. The world is dependent on man, which means இன்னைக்கு தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா, ஒரு அங்கிருந்து ஒருத்தரையோ இங்கிருந்து ஒருத்தரையோ இங்கிருந்து ஒருத்தர் யாரையோ கொண்டாந்து தான் என்ன அவர் வானத்திலிருந்து கை கொடுத்து எனக்கு எதுவும். ஹலோ, அதே இப்ப நடக்கணும்னா இன்னைக்கு இவங்கெல்லாம் இப்ப நீங்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, why is that? Why is that? Of course I know I'm good at what I do. இல்ல, அதையும் தாண்டி அங்க தயவு இருக்கு. அது எப்படி வருதுன்னா, I don't treat you like
உள்ளுக்கு வரும்போது இல்லையா? There has to be fruit, there has to be honor. கனம் இருக்கணும், கனி இருக்கணும். நானே இப்ப பாபு தான் ஒரு முறையும் சிக்கிறாரு. நான் பாபுவை பார்க்கும் போதெல்லாம் அவரை தூக்கி வீசி தூக்கி எறிஞ்சு பேசிட்டே இருந்தேன்னா அவர் இங்க உட்கார்ந்து இருப்பாரா? என்கிட்ட இருந்து எதையாவது அவரால் பெற்றுக்க முடியுமா? அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் எந்த தயவையாவது பெற்றுக்க முடியுமா? It won't happen. There is no favor if there is no honor and if there is no fruit. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய நெருங்கிய நண்பன், நான் நிறுத்திடுறேன், அடுத்த வாரம் அதை பேசுவோம். I want to talk to you about the keys that activate favor. எனக்கு நெருங்கிய ஒரு நண்பன், அவர்கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கும் தன்னுடைய தகப்பனும் ரொம்ப நாளா சண்டை பேசுறதே இல்லை. I don't know why this is coming upon me again and again and again. இந்த கதையும் அம்மா அப்பாவை கனம் பண்றதுல தான். Probably if you have parents, be more intentional. திரும்ப இதே கதை தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. So there is this man, it was not intentional. I just wanted to tell you a story. ஒரு கதையை சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றது. அந்த கதையும் இப்படிப்பட்ட ஒரு கதையா தான் இருக்குன்னா, there are no coincidences, right? பாருங்க, அப்பாவோட ஒரு உறவு இல்லை அந்த பையனுக்கு. அப்ப நான் உட்காந்து அவனோட பேசி சொன்னதெல்லாம், உன்னுடைய தகப்பன தாயை நீ கனம் பண்ணு, அண்ட் நீ உன் கனியை காட்டாம அவங்க உன்கிட்ட வரணும்னு ஏன் எதிர்பார்க்கிற? இவன் திரும்ப thank God he listened to me. இவன் போயிட்டு அப்பாவை பார்க்குறான், பார்த்து பேசி மன்னிப்பு கேட்குறான், கேட்டுட்டு அப்பாவுக்குரிய கனத்தை கொடுக்க தொடங்கினான். நாட் ஈவன் a month went by, if I am right, not even ஒரு மாசம் கூட ஆகல, திடீர்னு என்ன கூப்பிடுறான். You won't believe, அவன்கிட்ட அப்பெல்லாம் கையில எதுவுமே, அப்பா வேணான்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டான்ல, கையிலெல்லாம் வந்துட்டு எதுவும் இருக்கா. என்ன கூப்பிட்டு சொல்றான், நம்ப மாட்டீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, சென்டர் ஆஃப் த சிட்டியில பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வீடோட, அது அப்பவே 120 million இல்ல 100, அப்பவே அந்த பயங்கர வேலை. அப்பா பாட்டுக்கு எழுதி அதை இவன் கையில கொடுத்துட்டு போயிட்டாராம். அது எப்படி நடந்துச்சு? இவன் கணத்தை காட்டுனா, அவனுடைய கனியை காட்ட தொடங்கினா, இவன் என்னத்தை பெற்றுக்கிட்டான்? தயவை பெற்றுக்கிட்டான். It's very simple. இந்த வருஷம் சரியா, இந்த வருஷம்னா இன்னும் 2-3 நாள் இருக்கு இந்த வருஷத்துக்கு. ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் அசாதாரணமான இரக்கம், அசாதாரணமான ஏற்றுக்கொள்ளுதல், அசாதாரணமான நுழைவுகளை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இதுதான் இந்த வருஷமா இருக்க போகுது. இந்த வருஷம் அசாதாரண இரக்கமும் அசாதாரண ஏற்றுக்கொள்ளுதலும் அசாதாரணமான நுழைவுகளை நீங்க பார்க்கிற ஒரு வருஷமா இருக்க போகுது. நீங்க என்ன, உங்க வயசு என்ன, உங்க தொழில் என்ன, அதெல்லாம் இல்லை. இது உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்க போறீங்க. சிலர் ரொம்ப அதிகமா காத்துட்டு இருந்திருக்கீங்க. காத்துட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய பதில என்ன நடக்க போகுதுன்றத இந்த வருஷம் நிச்சயமா பார்க்க போறீங்க. 2-3 பேருடைய ஆசையை ஒரு வாரத்துல தேவன் தீர்த்து வைப்பார்னா, உங்களுக்கு தன்னுடைய தயவை காட்டி மீட்டெடுத்து எல்லாத்தையும் சீக்கிரமாக்கி உங்களை இன்னும் வளரி உங்களை பெருக வைக்கிறதில்ல, அவருக்கு உங்களை கூட அவருக்கு தான் ஆசை அதிகம் பாருங்க. ஆமென். இந்த வருஷம் தேவ தயவையும் மனித தயவையும் நாம் கண்டடைகிற ஒரு வருஷமா இருக்க போகுது. அதனாலதான் வர வருஷத்துல இந்த இடம் பத்தாம போயிரும் பாருங்க. நடக்கதான் போகுது. When there is favor, you can't stop increase. தயவு இருக்கிற இடத்துல பெருக்கத்தை நிறுத்தவே முடியாது. ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க இந்த வருஷம். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லல, போன வருஷம்லாம் கட்டாயம் நிறைய பாப்பீங்கன்னு சொன்னேன். அதுக்கு முந்தின வருஷம் இட்ஸ் கோயிங் டு பி a year of waiting சொன்னேன். அதே மாதிரி எல்லாம் காத்துக்கிட்டே கிடந்தோம்.
இந்த வருஷம் நான் உங்க முன்னாடி தைரியமா நின்று சொல்றேன், தேவ தயவையும் மனித தயவையும் கண்டடைகிற ஒரு வருஷமா இது இருக்க போகுது. ஆமே. அப்படின்னா என்ன பாஸ்டர்? அசாதாரணமான இரக்கம், அசாதாரணமான ஏற்றுக்கொள்ளுதல், அசாதாரணமான ஆக்சஸ், நுழைவுகளை, உங்களுடைய கதவுகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆமென்.